ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா ரிப்பன் பக்கோடா. கடையிலயும் கிடைக்கும், பேக்கரியிலயும் கிடைக்கும். ஆனாலும் நம்ம வீட்டில் நம்ம கையாலேயே செஞ்சு சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டுங்க. வாங்க ரிப்பன் பக்கோடாவை ரொம்பவே டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. 1 கப்பு பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்சதா இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல. கடலை மாவு ஒரு 1/4 கப்பு, இதை சலிச்சுட்டு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, இதை அரைச்சி எடுக்கணும். மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, இதை இடிகளில் தட்டி கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு காரத்துக்காக, எள்ளு 1 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை எடுத்துருந்தோம்ல, அதை அரைச்சி சலிச்சு எடுத்துக்குவோங்க, அப்போ தான் நைஸாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துடலாம். அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, எள்ளு எடுத்து வச்சிருந்தோம்லங்க, அதை லைட்டாக வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இது நமக்கு டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சுட்டா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், வீட்லேயும் நம்மளும் சாப்பிட்லாம். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கல் மாதிரி இருந்ததுன்னா புளிய வராதுங்க, ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதையும் ஒரு 3/4 கரண்டி குழம்பு கரண்டியில் எடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த ரிப்பன் பக்கோடா மொறுமொறுப்பும் வரும், கொஞ்சம் அந்த இது உடையாமல் வருங்க. அதுக்காக இதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்க, முறுக்கு உலக்கையில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு இந்த சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கணும். முறுக்கு உலக்கையில் ஒரு 3/4 அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வலியாக எடுத்துடாதீங்க. எடுத்து இது மாதிரி மூடி போட்டு புளிஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி பண்ணாலே உடச்சி விட்டுக்கலாங்க, எடுக்கையிலே உடஞ்சிரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுறலாம். மாவு ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா புளியறதுக்கு வராதுங்க. கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளவு சூப்பரா புளிஞ்சாச்சு. லைட்டா மட்டும் செவக்கட்டுங்க. இது ரொம்பவே ஈஸியானது தாங்க, ஒரு 1/2 மணி நேரத்திலே செஞ்சிடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க, நல்லா வெந்திருக்கும். லாஸ்ட்ல இதை உடைச்சு விட்டுக்கலாங்க. பாருங்க, கொஞ்சம் கூட உடையாம வந்திருக்கு பாருங்க. மீதம் உள்ள மாவை எல்லாத்தையும் இது மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெயே கொஞ்சம் கூட இழுக்கல பாருங்க, நீங்களே பாருங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாருங்க, உடைக்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா ரிப்பன் பக்கோடா செஞ்சோம். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.